சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பினர் வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். சுரேஷ், வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து பல்வேறு சலசலப்புகள் நிகழ்ந்து வந்த நிலையில் இன்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு வருகை புரிந்துள்ளனர். இது அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள், இவர்கள் என்ன மாதிரியான ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட உள்ளனர்? வணக்கம். தற்போது பசுமணி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியுடைய தரப்பு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போன்று எஸ்.பி. வேலுமணி அவர்களும் தற்போது அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்பது படுதோல்வி என்பது சந்தித்திருந்தார்கள். அதன் பிறகு அதிமுக தரப்பில் இருந்து இரு பிரிவுகளாக செயல்பட்டிருந்தன. ஒன்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஒரு தரப்பும், எடப்பாடி பழனிசாமி என அவருடைய தரப்பும் என இரு தரப்புகளாக பிரிந்து அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக எஸ்.பி. வேலுமணி அவருடைய தரப்பிலிருந்து அவர்களுக்கு அந்த ஆதரவு என்பது அளித்திருந்தார்கள் சட்டப்பேரவை. அதற்கு முன்பும் அதனுடைய தொடக்கத்திலிருந்தே இரு பிரிவுகளாக இருந்தக்கூடிய நிலைகள்ல குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி தரப்பு என்பது சில பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருந்தார்கள். அதன் பிறகு இந்த கூட்டணி அந்த இனப்பெயர்க்கு பிறகு ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டது. அதன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருந்து குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய 25 நபர்களை கட்சியிலிருந்து மாவட்ட செயலர் பதவியில் இருந்து அவர்கள் அதிரடியாக நீக்கியிருந்தார்கள். அதனை தொடர்ந்துதான் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவர்களுக்கு அந்த ஆதரவு என்பது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக ஒரு 2 வாரங்களாக இவருக்குள் அந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டு இருந்தது. இதனை தொடர்ந்துதான் தற்போது குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி அவருடைய தரப்பும் சி.வி. சண்முகனுடைய தரப்பு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது சி.வி. சண்முகம் இன்னும் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு இன்னும் வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவரும் வர உள்ளார் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதாவது நேற்றே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். இது எதர்ச்சியாக தான் எஸ்.பி. வேலுமணி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் அதிமுகவில் நாங்கள் இணைகிறோம், எங்களுக்கு அந்த பதவிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அவருடைய தரப்பிலிருந்து பேசப்பட்டிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து முக்கியமாக நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்கிறோம், பதவிகள் என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை, அதை நாம் அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தற்போது மறுபடியும் அதே எங்களுக்கான அந்த பதவிகள் என்பது வழங்குங்கள் என்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. தற்போதுதான் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்.பி. வேலுமணி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் என எல்லோரும் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சியில் இணைத்து கொண்டு பிறகு அவர்களுக்கு அந்த மாவட்ட செயலர் பதவிகள் வழங்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா என்பது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேற்று அதாவது குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி தலைமையில ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது மட்டுமில்லாமல் சபாநாயகரை சந்தித்து அந்த ஆதரவு கடிதத்தை அளிக்க உள்ளனர் என்பது முன்பே சொல்லப்பட்டு இருந்தது. ஒருவேளை கட்சியிலிருந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சில பிரச்சனை வரும் என்பது காரணமாகவும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சர் அவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு. குறிப்பாக அதன் பிறகு இடம் கிடைக்காமல் போனதனால் தற்போது இவருடைய முழு ஆதரவு என்பது அதிமுகவுக்கு மறுபடியும் இவர்கள் தற்போது கட்சியில் இருந்து தற்போதைய மாவட்ட அந்த பதவிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று இவருடைய தரப்பில் இருந்து நேற்று பேசப்பட்டது. நேற்று மதியம் அது மட்டுமல்ல மாலை நேரங்களில் கூட தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு இருந்தார்கள். இரு தரப்பிலும் குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் இருந்தும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் என இரு தரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை நேற்றே தோல்வி அடைந்து இருந்த நிலையில இன்று காலையிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது வந்திருந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதே போன்று எம்ஆர்சி நகர் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகவுடைய இல்லத்திலும் அவருடைய ஆதரவாளர்கள் என 15க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நாம் என்ன மாதிரியான அடுத்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில
தற்போது சற்று நேரத்துக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவருடைய தரப்பு சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வருகை புரிந்திருக்காரு. ஒரு முக்கியமாக ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரே கட்சியில் இருந்து இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு இருந்தார்கள். இதற்கு பிறகு அந்த இரண்டு பிரிவுகளாக மட்டுமே செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அமைச்சரவை பதவி கிடைக்காததன் காரணம் எதிரொலியாகத்தான் மறுபடியும் அதே அதிமுகவுக்கு இணைந்து இணைவதற்காக தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான அந்த முடிவுகளை எடுப்பார் என ஒரு பெரும் ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மறுபடியும் அவர் கட்சிக்குள் அதாவது இணைத்துக் கொண்டால் கூட ஒருவேளை அவர்களுக்கான பதவிகள் என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏனென்றால் இதற்கு முன்பு இருந்தக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் என்பது அந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் இருந்தது. மிக முக்கியமான ஒரு பதவிகள் இருந்தக்கூடிய நிலைகள்ல அந்த பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருந்தது. அதே பதவிகள் இப்போது கிடைக்குமா இல்லை கிடைக்காததற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவியை கொடுக்கவில்லை என்றால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியினுடைய தரப்புகள் வந்துட்டு அதிமுகவை தொடர்வார்களா அல்லது அவருடைய ஆதரவு வேறு கட்சிகளுக்கு இருக்குமா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. என்ற அரசியல் கழகத்துல நம்ம முழுமையாக ஒரு தணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொறுத்தவரை இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் ஒருவேளை வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குமா அல்லது எஸ்.பி. வேலுமணி அவருடைய தலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்று காலையே ஓஎஸ் மணி அவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வந்தார். அப்போதுமே செய்தியாளர் சந்திப்பில் கூட கேட்டிருந்த தரப்புல நாங்கள் நீங்கள் காத்திருங்கள், நாங்கள் இறுதியாக நாங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சந்திக்கிறோம். அப்போது எங்களுடைய எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னார். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு எஸ்பி குறிப்பாக ஓஎஸ் மணி அவர்களும் அதே போன்று எஸ்.பி. வேலுமணி தரப்பிலும் 2 பேரும் ஒன்றாக இணைந்து ஒருவேளை செய்தியாளர் சந்திப்பார்களா? ஒருவேளை அந்த உடன்படவில்லை என்றால் இரு பிரிவுகளாக செய்தியாளர் சந்திப்பார்களா என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கலைச்சூழல் தான் இருக்கிறது. தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு இல்லத்துல ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் இருப்பதை நம்மால் இப்ப புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் 2 கட்சிகளும் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சண்டை போட்டு பிரிந்து இருந்தக்கூடிய நிலைகள்ல ஒரு சிறிது நாட்களுக்குள்ளாக மறுபடியும் அதே கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லிட்டு தற்போது மறுபடியும் அவர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்திருக்கிறார்கள். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவு தான் மிக முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவருடைய முடிவு தரப்புல சில விஷயங்கள் அவர்களுக்கான பதவிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. நாம் பொறுத்திருந்தது தான் பார்க்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசியல் களம் எப்படி எதை நோக்கி நகர்கிறது என்பது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.